Students, நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 11 3D ஜியோமெட்ரி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசன்ஸோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 11.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் அ லைன் மேக்ஸ் ஆங்கிள் 90 degree 135 degree 45 degree with the x, y and z axis respectively, find the direction cosines கேட்டிருக்காங்க. இல்லை the direction cosines L, M, N அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ L அப்படின்றது the angle made with the x axis, அதாவது 90 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் 90 எல்ஸ் ஈக்குவல் டு காஸ் 90. காஸ் 90யோட டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ன்னு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு எம், நம்மளோட செகண்ட் ஆங்கிள் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 135 டிகிரி. 135 வந்து டேரெக்டாக நம்மளோட ஸ்பெஷல் ஆங்கிள் கிடையாது, அதனால் நம்ம இதை வந்து பிரேக்கப் பண்ணி இப்போ 135 அப்படின்னு இருக்கிறத 90 + 45 அப்படின்னு எடுத்துக்கலாம். 90 + 45னா இது நம்ம சின்ன கிளாஸ் ரூல் ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது இதுதான் 90 + தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட்டோட வேல்யூ. செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், அதாவது சைனும் கொசிக்கெண்ட்டும் தான் பாசிட்டிவ், காசு வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ 90+ அப்படின்னாலே ஆங்கிள் வந்து என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம என்னென்னு எழுதணும்னா இதை மைனஸ் சைன் 45 டிகிரி அப்படின்னு எழுதணும். 90 இருந்ததுனால ரேஷியோ சேஞ்ச் ஆகிடுச்சு. 90 + தீட்டா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரதுனால காசோட வேல்யூ நெகட்டிவில் வரும். அப்போ மைனஸ் சைன் 45 அப்படின்னு எழுதணும். ஸோ மைனஸ் சைன் 45 டேபிள் வேல்யூ 1/√2. ஸோ 1/√2 தான் எம்மோட வேல்யூ. என் வந்து லாஸ்ட் ஒன் காஸ், இங்கே 45 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம காஸ் 45 எடுத்துக்கலாம். காஸ் 45யோட வேல்யூ 1/√2. ஸோ எழுதியாச்சு. நம்மளோட டைரக்ஷன் கொசைன்ஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தது ஃபஸ்ட் வேல்யூ 0, அடுத்த வேல்யூ -1/√2, அடுத்த வேல்யூ +1/√2. இதான் அவங்க கேட்டிருந்த டைரக்ஷன் கொசைன்ஸ். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ லைன் விச் மேக்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் டேக் த டைரக்ஷன் கொசைன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆல்ஃபா வித் ஈச் கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஈக்குவல் ஆங்கிள் வித் ஆல் த ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ லெட்டஸ் அஸ்யூம் ஆல்ஃபான்ற ஆங்கிள் தான் எல்லா ஆக்சிஸ் கூடயும் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக எல் வந்து காஸ் ஆல்ஃபா, எம்னா காஸ் பீட்டா, என்னன்னா காஸ் காமா அப்படின்னு எடுப்போம் பேசிக்காக. இதில் எல்லாமே ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபான்னு எடுக்கணும், ஏன்னா ஈக்குவல்ன்ற வேர்டிங் இருக்கிறதுனால. நமக்கு தெரிஞ்ச ரூல் எப்போவுமே L² + M² + N² ஆட் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இது நம்மளோட 3D ஜியோமெட்ரியோட வெரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது. ஸோ இதில் எல்ன்றது வந்து காஸ் ஆல்ஃபா, நம்ம இங்கே காஸ்² ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் எம்ன்றது காஸ் பீட்டான்னு வரும், ஆனால் இங்கே வந்து எல்லா ஆங்கிள்ஸும் சேம்னு சொன்னதுனால எல்லாமே காஸ்² ஆல்ஃபா தான், ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு 1 டைம் 1 1, ஸோ ஆட் பண்ணும்போது 3 டைம்ஸ் காஸ்² ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு வந்து காஸ்² ஆல்ஃபா தானே வேணும். மல்டிப்பிள் இருக்க 3 அங்கே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா 1/3. நமக்கு ஸ்கொயர் அங்கே போகும்போது என்ன ஆகும், ரூட் ஆகும். அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 1 வெளில எடுக்கும்போது +or-1 வெளில வந்துடும். 3 வெளில எடுக்க முடியாதுன்றதுனால அது ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம கொஸ்டினில் அவங்க கேட்டிருந்தது வந்து ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒரே ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்றத கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸும் சேமாக தான் இருக்கும். அப்போ +or-1/√3 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 இதுதான் அவங்க கேட்டிருந்த லைனோட டைரக்ஷன் கொசைனோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3ல பார்க்கலாம். If a line has a direction ratio -18, 12, -4, then what are its direction cosines? டைரக்ஷன் ரேஷியோஸை கொடுத்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸை கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸில் ஆங்கிளை கொடுத்துட்டு தான் டைரக்ஷன் கொசைன் கேட்டாங்க. ஸோ டேரெக்டாக காஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆங்கிளே கொடுக்கல, டைரக்ஷன் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஆர்ன்றது டைரக்ஷன் ரேஷியோ, டிசின்றது டைரக்ஷன் கொசைன்ஸ், எப்போவுமே அது ஷார்ட் ஃபார்ம். டைரக்ஷன் ரேஷியோ ஏபிசியாக இருந்தால் டைரக்ஷன் கொசைனை கண்டுபிடிக்கிறதுக்கு a/√(a² + b² + c². இதே மாதிரி பிக்கும் சிக்கும் எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸ். சரி, இப்போ ஏபிசியில் வந்து கொஸ்டினில் வந்து -18, 12 அண்ட் -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி முதல்ல அந்த a² b² c² நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டைரக்ஷன் கொசைன்ஸை எழுதிடலாம். a² + b² + c² ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இங்கே வந்து -18² + 12² + -4². ஸோ இப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி நீங்கள் ரூட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்க எல்லா நம்பருமே 2 டேபிளில் வரும்ல, 2² இப்படி வெளியில் எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோன்னா இங்கே வெறும் 9² இருக்கும், இங்கே வந்து 6² இருக்கும், இங்கே 2² இருக்கும். இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த 2² ஒரு 2 வெளில வந்துடும். ரூட் ஆஃப்
9 ஸ்கொயர் பண்ணால் 81, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 2 ரூட் 121 வருது. இவங்க எல்லோரும் ஆட் பண்ணால் 121 வந்து 11ஓட ஸ்கொயர் ரூட் தானே 121 வரும். அப்போ 22ன்னு கிடைக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன 22 தான். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ டைரக்ஷன் கொசைன் எடுத்து எழுதுறது ரொம்ப சிம்பிள். டைரக்ஷன் ரேஷியோஸில் அவங்க கொடுத்த வேல்யூஸை வந்து நியூமரேட்டராகவும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டினாமினேட்டராகவும் எழுதிட்டா போதும். முதல்ல -18 இருக்குது. அப்போ -18 நம்ம இங்கே கண்டுபிடிச்சது 22. அடுத்து இங்கே 12 இருக்குது. 12/22. அடுத்து -4 கொடுத்துருக்காங்க by 22. இப்போ இது எல்லாமே வந்து 2 டேபிளில் கேன்சல் ஆகிறதுனால நம்ம கேன்சல் பண்ணி -9/11, 6/11, -2/11 இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அது கொலினியர்னு கேட்டிருக்காங்க. கொலினியர்னால் த பாயிண்ட்ஸ் லைஸ் அந்த சேம் லைன். ஒரே லைனில் இருக்க 3 பாயிண்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கொலினியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற இந்த லைனோட ரேஷியோஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது கொலினியராக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைனு கேட்டாங்கன்னா இப்போ x1 y1 z1 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் x2 y2 z2 வந்து செகண்ட் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அவங்கள கனெக்ட் பண்ணுற லைனோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து x2 - x1 y2 - y1 z2 - z1. இதே தான் நம்ம வெக்டரில் வந்து டெர்மினல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்லி எழுதுவோம்ல, அதே தான் இங்கேயும். ஸோ அதான் முதல்ல இங்கே எழுத போகிறோம். லெட்டஸ் அஸ்யூம் இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், சின்னு எழுதிக்கலாம். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. இந்த ஏன்ற பாயிண்ட்டையும் பின்ற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி. ஸோ டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏக்கும் பிக்கும் பியோட பாயிண்ட்லேருந்து இந்த ஏ பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிங்க. -1 இருக்குது. ஸோ -1 மைனஸ் போட்டுட்டு தான் இந்த 2 எடுத்து எழுதணும். அடுத்து இங்கே -2 இருக்குது. மைனஸ் போட்டுட்டு இந்த 3 எழுதணும். அடுத்து 1 இருக்குது. மைனஸ் போட்டுட்டு இந்த 4 எழுதணும். எழுதியாச்சு. ஸோ -3, -5, -3. ஸோ இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. இதே மாதிரி பிசியும் கண்டுபிடிச்சிக்கலாம். டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் பிசி. இப்போ பிக்கும் சிக்கும் எழுதிக்கலாம். சியிலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். 5 மைனஸ் திருப்பி இங்கே ஒரு -1 இருக்குது, அதனால் இது +1 ஆக்கிடலாம். அடுத்து இங்கே 8 மைனஸ் இங்கே -2 இருக்குது, +2ன்னு மாற்றிடலாம். 7 மைனஸ் இங்கே 1. ஸோ வேல்யூ பாருங்கள் 6, 10, திருப்பியும் 6 கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. இந்த நம்ம வேல்யூஸை பாருங்களேன். -3, -5, -3, +6, +10, +6. இதே நம்பர்ஸ் அப்படியே மல்டிபிள் பை -2 பண்ணி தான் இந்த வேல்யூ கிடச்சிருக்குல்ல. அப்போ ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் மாதிரி இருக்குது. அதாவது இந்த டைரக்ஷன் ரேஷியோ இவங்களை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்குதுன்னு சொல்லிடலாம். அப்போ இது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பேரலல் வெக்டர்ஸ் மாதிரி இல்லை. அப்போ யூஸ்வலாக பேரலல் லைன்ஸ் தான் வந்து ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது இன்னொரு பேரலல் லைன் கிடைக்கும். ஆனால் இங்கே ஏபின்ற லைனும் பிசின்ற லைனும் பேரலாக வருது. ஒரு பின்ற பாயிண்ட்டு காமனாக இருக்குது. பின்ற பாயிண்ட் காமனாக இருந்தால் பேரலல் லைன்ஸில் காமன் பாயிண்ட் வராதுல்ல. அப்போ காமனாக இருக்குது பின்ற பாயிண்ட்னா அப்போ டெஃபினட்டாக அவங்க 2 பேரும் ஒரே லைனை தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அப்போ டெஃபினட்டாக இவங்க என்னன்னு சொல்லலாம், நம்ம கொலினியர்னு சொல்ல. அதை எடுத்து இப்படி நீங்கள் எழுதணும். ஸோ இப்படி எழுதிடுங்க. பிசியோட டைரக்ஷன் ரேஷியோ வந்து இவங்க கூட -2 மல்டிபிள் பண்ணால் கிடைக்குது. அப்போ இது ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் பி வெக்டர் மாதிரி இருக்குது. ஸோ லாம்டாவோட பிளேஸில் நமக்கு -2 வந்திருக்கு. ஸோ இது இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த 2 வெக்டர்ஸும் பேரலல் வெக்டர்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏபியும் பிசியும் பேரலல்னு கிடைக்குது. ஆனால் பேரலல் லைனில் இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. பாருங்களேன், பேரலல் லைனில் பி வந்து காமன் பாயிண்ட்டே வராதுல. அப்படி காமன் பாயிண்ட் வந்ததுனால இதில் ஏபிசின்றது கொலினியர் அப்படின்னு சொல்லிடலாம். இப்படியும் நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா -3/6, -5/10, -3/6 டிவைட் பண்ணால் -1/2, -1/2, -1/2 வருது. அதனால் ப்ரொபோஷனல் அப்போ கூட அவங்கள நம்ம கொலினியர் காமன் பாயிண்ட் இருக்கிறதுனாலன்னு சொல்லி முடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். 3 வெர்டிசஸையும் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த சைட்ஸோட டைரக்ஷன் கொசைன்ஸை கேட்டிருக்காங்க. முதல்ல டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோஸ் தெரியணும். ஸோ டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஏபியோட டைரக்ஷன் ரேஷியோ வேணும் அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பின்ற பாயிண்ட்லேருந்து ஏன்ற பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். இங்கே -1 இருக்குது. ஸோ -1. ஸோ இதான் நம்மளோட ஏன்ற பாயிண்ட், இது பின்ற பாயிண்ட், இது வந்து சின்ற பாயிண்ட். பிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணாங்க. -1, -3, அப்புறம் கமா போட்டு 1, -5, அடுத்து 2, -4 நம்ம +4 அப்படின்னு எழுதிக்கலாம்.
ஸோ இது வந்து -4 கிடைக்குது, திருப்பியும் -4, அதுக்கப்புறம் ஒரு 6 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளோட இந்த ஏபியை கனெக்ட் பண்ணுற லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கலாம். டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ டைரக்ஷன் ரேஷியோ ஏபிசியாக இருந்தால் டைரக்ஷன் கொசைன் வந்து a/√(a², b², c²), அதே மாதிரி b/c/ இந்த டினாமினேட்டர் அப்படியே தான் வரும். இப்போ இதான் நம்மளோட ஏபிசி அப்படின்னா டைரக்ஷன் கொசைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல √(a² + b² + c²ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும்ல. ஸோ √ இங்கே என்னெல்லாம் இருக்குது, -4 ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் தான் வரும், அதனால் நம்ம ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். 4², 6². இதை நீங்கள் அப்படியேவும் ஆட் பண்ணி எழுதலாம், இல்லை எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கிறதுனால 2² வெளியில் எடுத்துகிட்டு உள்ள ஒரு 2², 2², 3² இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த 2லேருந்து ஒரு 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம், ஏன்னா இங்கே 2² இருக்குல்ல, மல்டிப்பிள் இருக்கிறதுனால வெளில வந்துடும். ரூட்டுக்குள்ளே 4 + 4 + 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆட் பண்ணால் 2 × √17 அப்படின்னு கிடச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம டைரக்ஷன் கொசைன்ஸ் எழுதிடலாம். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் ஏபின்ற சைடோட டைரக்ஷன் கொசைன்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன்ஸில் இருக்க a வந்து -4. ஸோ -4/2 × √17, அடுத்தும் இங்கே -4 தான், -4/2 × √17, அடுத்து 6/2 × √17. ஸோ இதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் ஏபி. இது வந்து டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஏபி. இதே மாதிரி பிசியும் சிஏவும் கண்டுபிடிக்கணும், ஏன்னா எல்லா சைட்ஸுக்கும் டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கேன்சல் பண்ண முடிஞ்சு அப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 டைம் 2 டைம், இது 1 டைம் 2 டைம், இது 1 டைம் 3 டைம், இப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பிசியோட டைரக்ஷன் ரேஷியோக்கு பி பாயிண்ட்டையும் சி பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு சியிலேருந்து பியை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சின்ற பாயிண்ட்டில் முதல் பாயிண்ட் வந்து இங்கே -5 மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை எழுதணும். இங்கே -1 இருக்கிறதுனால இது +1, இங்கே வந்து -5, இங்கே 1 இருக்குது. ஸோ -5 -1, அடுத்து இங்கே -2 இருக்குது, இங்கேயும் +2 இருக்குது. -2 மைனஸ் போட்டுட்டு தான் 2 எழுதணும். ஸோ இது சப்ட்ராக்ட் பண்ணால் -4, இது -6, திருப்பி இங்கே -4 கிடைக்குது. ஸோ நமக்கு கொஸ்டின் வந்து டைரக்ஷன் கொசைன் தான் வேணும். ஸோ இந்த டைரக்ஷன் ரேஷியோஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரூட்டில். இப்போ இது வந்து 4² + 6² + 4², இதே வேல்யூ தான் வருது பாருங்கள், 4 4 6. டெஃபினட்டாக இதோட வேல்யூவும் 2 × √17 தான் வரும். இதை நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் பிசி நம்ம எழுத போகிறோம். பிசி எழுதுறதுக்கு இங்கே ஃபஸ்ட் நம்பர் -4/2 √17, அடுத்து இங்கே -6/2 × √17, அடுத்து -4/2 × √17 அப்படின்னு எழுதிக்கலாம். இது மேலேயும் கீழேயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டோன்னா -2/√17 வந்துடும். இங்கே -3/√17 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டா திருப்பியும் -2/√17. ஸோ இதான் டைரக்ஷன் கொசைன் ஆஃப் பிசி. இதே மாதிரி சிஏக்கு எழுதணும். இதே மாதிரி சிஏக்கு எழுத போகிறோம். இப்போ சியும் ஏயும் மைனஸ் பண்ணால் அவங்களோட டைரக்ஷன் ரேஷியோ கிடச்சிரும். அப்புறம் அவங்களோட √(a², b², c² கண்டுபிடிச்சி இப்படி கீழே எழுதணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ முதல்ல சியும் ஏயும் மைனஸ் பண்ணி டைரக்ஷன் ரேஷியோ -8 -10 + 2 கிடைக்குது. ஸோ அவங்களோட லென்த் a² b² c² ஃபைண்ட் பண்ணும்போது 2 × √42 கிடச்சிருக்கு. நீங்கள் இதை தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் ரீச் ஆகும். ஆனால் காமன் டேபிள் எடுத்தால் கொஞ்சம் டைமிங் கம்மியாகும், அதனால் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் சிஏன்றது இந்த டைரக்ஷன் ரேஷியோஸோட வேல்யூவை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் நம்ம கண்டுபிடிச்ச அந்த மேக்னிடியூட் லென்த்தையும் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா அதான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இப்படியும் விடலாம், இல்லை இந்த மாதிரி 2 டேபிளில் கேன்சல் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ஃபார்ம்லேயும் ஆன்சர் விடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.